அ இன்னைக்கு வந்து கரு இஞ்சி தான் அறுவடை பண்ண போறேன். இது ரொம்ப நாளா இந்த க்ரோ பேக்லயே இருக்குது. அதில அப்படியே தழைஞ்சு வந்துக்கும். அதுவே அப்படியே கருகிக்கும். அப்படியே தான் இருக்கும். ஆனா இது சீக்கிரமே வாடவே இல்ல. எல்லாம் இஞ்சி எ எல்லாம் என்ன பண்ணும் மஞ்சள்லாம் ஆ விளைஞ்சதுக்கப்புறம் அந்த செடி கொஞ்சம் வாடின மாதிரி ஆகும். அத வச்சு நம்ம வந்து அத ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கரு இஞ்சி மட்டும் நம்மளுக்கு அது வாடுதே இல்ல. திரும்ப திரும்ப அது நல்ல பசுமையாவே தான் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தெரியல. இதிலிருந்து நான் இஞ்சி உடைச்சு நெறையா பேருக்கு அத ஷேரும் பண்ணியிருக்கேன் செடிகள. அ இப்போ வந்து அத ஒரு திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கிறதுனால, சரி ஃபுல்லாவே எடுத்துட்டு, இஞ்சியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, செடிய நடவு பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். கொட்டி பார்த்தா ஓரளவுக்கு பரவால்ல. சின்ன பீஸ் வச்சோம். இவ்வளவு கிடைச்சிருக்கு. ஆ இது ஒரு அடுக்கடுக்கா சின்ன சின்ன பீஸா அடுக்கடுக்காவே இருக்குது. கலர் ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த இஞ்சி மாதிரி இல்ல இது. வாசனையும் நல்லா இருக்குது. ஆனா கருப்பா இருக்கு. ஒரு மாரி ஒரு ப்ளூ கலரு அப்படி தெரியிற மாரி இருக்குது. இப்ப இந்த இஞ்சில கொஞ்சம் கலர் கம்மியா தான் தெரியுது. நான் வச்சப்போ அந்த கலர் கொஞ்சம் டார்க்காவே இருந்துச்சு. வேர் நெறையா இருக்கு இதுல. அ மத்த இஞ்சிகள் போல வேறு அதுலலாம் ரொம்ப தெரியல. ஆனா இதில நெறைய வச்சிருந்துச்சு. இத கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த இஞ்சி ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். அத கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பீஸ் வச்சு அந்த செடிய திரும்பவும் நடவு பண்ணி வச்சிருக்கேன். அதுலேருந்து செடிகள் திரும்பவும் நெறையா வரும். ஆம் அது மாரி பண்ணிக்கலாம். இது வந்து டீ போட்டு குடிக்கலாம் அதில. இத வந்து கசாயம் மாதிரி போட்டுக்கலாம். இந்த பவுடரா நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிட்டு அத கசாயத்துல போடுறது, டீ போட்டு குடிக்கிறது, அந்த இஞ்சி எப்படி பயன்படுத்துறோமோ, அதே மாரி இதையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தான் இருக்கு அது மாரி போட்டு குடிக்கிறதுக்கு. ஆனா சமையலுக்கு பயன்படுத்துறது தான் தெரியல. இனிமே தான் நானும் சமையலுக்கு பயன்படுத்தணும் அத. ஆனா அதிகமா பயன்படுத்தக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இத. அ எப்பயாவது எடுத்துக்கலாம். அடிக்கடி தொடர்ச்சியா எடுத்துக்கிடாம, இடைவெளி விட்டு இத வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அது மாரி பண்ணிக்கலாம். இல்லன்னா டீயே போட்டு குடிக்கலாம். கொஞ்சம் பீஸ் தானே. அதனால டீ போட்டு சின்னதா தட்டி போட்டு நம்ம வந்து டீ போட்டு குடிச்சுக்கலாம். சுகர் பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா, இத நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில அத வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுலயோ, டீலயோ கலந்து குடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த கரு இஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. நான் இத எல்லாத்தையும் ஃபுல்லா எடுத்துட்டு, எல்லாம் நல்லா கட் பண்ணி, அந்த செடிய மட்டும் திரும்பவும் நடவு பண்ணிட்டேன். இந்த இஞ்சியெல்லாம் எடுத்து காய வைக்க ரெடி பண்ணியாச்சு. பரவால்ல சின்ன பீஸ் தான். நான் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருந்தேன். நல்லாவே வச்சிருக்கு. பரவால்ல. நான் அந்த சின்ன பீஸ் வச்சதுக்கு இவ்வளவு இருக்கு. ஒரு ஒரு 6, 7 பேருக்கு நான் அத ஷேரும் பண்ணியிருக்கேன். மகிழ்ச்சியா தான் இருக்கு. இந்த இஞ்சி வளர்த்ததுக்கு. ஈஸியா தான் வளர்க்கலாம். ரொம்ப சிரமம்லாம் இல்ல. நான் கரெக்டான மண்கலவை வச்சு இந்த இஞ்சிய வச்சுட்டோம் அப்படின்னா, தேவைக்கேற்ப தண்ணி ஊத்திட்டா போதும். ரொம்ப ஊத்த வேண்டியதில்ல. நல்லாவே நம்மளுக்கு வந்து அது விளைச்சல் குடுக்கும். ரொம்ப சிரமப்பட்டுலாம் அது வளர்க்க வேண்டியதில்ல. ஈஸியா வளர்த்துறலாம் அத. இந்த இஞ்சி வந்து கருப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் சமையலுக்கு பயன்படுத்த தான் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒண்ணு தெரியல. நீங்க எதுவும் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி பயன்படுத்துறது இத? சமையலுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு இதுக்கு முன்னாடியெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்களா? என்னன்னு சொல்லுங்க. நன்றி.